கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்று நாம் தியானத்துக்கு ஏற்றுக்கொள்ள இருக்கிறதான வேதவசனம் பிரசங்கியின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். மாயை மாயை எல்லாம் மாயை என்று பிரசங்கி சொல்லுகிறான். ஆமேன். நாட்டின் மிகப்பெரிய பதவியாகிய ராஜ அந்தஸ்து மற்றும் பணம், பொருள், ஆஸ்தி, இப்படி அனைத்து வித ஆசீர்வாதங்களினால் மிகுந்த ஐஸ்வர்யமாய் வாழ்ந்த சாலமோன் ஞானி புலம்புகிறதான பிரசங்கியின் பிரசங்க வார்த்தை மாயை மாயை எல்லாம் மாயை என்கிறார். பணமோ பொருளோ ஆஸ்தியோ அந்தஸ்தோ இருந்தும் மனித இருதயத்தை திருப்தி செய்து விட முடியாது. இன்றுள்ள அநேக போதகர்கள் போதிப்பது தேவன் தரும் ஆசீர்வாதம் என்பது பணம், வீடு, கார் இவைதான் என்பார்கள். ஆனால் மனிதனை மனிதனாக வாழ வைப்பது எது? மனித இருதயத்தை திருப்திப்பட வைப்பது எது? உண்மையான மன அமைதி சமாதானத்தை தருவதும் எது? ஒரு மனிதனை ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதனாய் எதன் மூலம் எப்படி மாற்றுகிறார் தேவன்? இதற்கு பரிசுத்த வேதத்திலிருந்து ஏதாவது விளக்கம் உண்டா என்று நாம் பார்க்க இருக்கிறோம். ஆம், மனிதன் தேவ சத்தத்தை கேட்பதனால், தேவ வார்த்தைகள் அவனுக்குள் கிரியை செய்வதனால் அவனது ஆத்மா சமாதானமும் சந்தோஷமும் அடைகிறது. ஒரு குழந்தைக்கு மிட்டாய், விளையாட்டு பொருள் தந்து தூங்க வைப்பதை விட குழந்தையின் தாய் தந்தை குரல் கேட்டு தாய் தந்தையோடு கட்டி அரவணைத்து தூங்கும் அனுபவமே மிகவும் பெரியது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனால் படைக்கப்பட்ட மனதுக்குள் தேவ சத்தம் அவன் கேட்காதவரை அவன் சந்தோஷம் அடைவதில்லை. தேவன் தான் என் மூலம் பேசுகிறார் என்று சொல்லி நீ வீட்டுக்கு போகும் முன்பே உனக்கு பணம் வீட்டுக்கு உன்னை தேடி வரும். நாளை உனது பேங்க் அக்கௌண்ட்டில் உன் தேவன் பணத்தினால் நிரம்பப் போகிறார். அடுத்த மாதம் கார் வாங்குவாய். நமது சபையும் அடுத்த கட்ட மேலான பரிணாம வளர்ச்சியை அடையப் போகிறது என்று தங்களது சுயமாய் தேவன் பேசுகிறார் என்று சில ஊழியர்கள் பேசலாம். பிரியமானவர்களை, நம்ப வேண்டாம், நம்பி ஏமாறவும் வேண்டாம். பரிசுத்த வேதம் என்ன சொல்கிறது? மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வார்த்தையிலிருந்து புறப்படுகிறதான ஒவ்வொரு வார்த்தையினாலும் அவன் ஆத்மா பிழைக்கும். முதலாவது தேவனை தேடுங்கள், அவரது வார்த்தையாகிய பரிசுத்த வேத வசனத்தின் அதன்படி நடவுங்கள். மற்ற உலக ஆசீர்வாதங்கள் தேவைகள் எவை என்று அவைகள் உங்களை தேடி வரும். அதன் மீது நாட்டம் வைப்பது மாயை மாயை என்கிறார் ஞானி. ஆமேன். God bless you.